ஹாய் எவ்ரி ஒன், ஃப்ளாஷ் நியூஸ் வித் பிட்ஸ் ஆஃப் டிடி. நேற்றைய தினத்தில் வியட்நாமில் மிகப்பெரிய கோர விபத்து, போட் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் 32 பேர் அந்த போட்டில் பயணிச்சிருக்காங்க. 4 பேராக ஒர்க்கர்ஸ் பயணிச்சிருக்காங்க. டோட்டல் 36 பேர் பயணித்த அந்த போட்டில், அந்த போட்டு ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவுக்கு போகிற நேரத்தில் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் இந்த விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விபத்தில் 15 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதில் 10 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க, 3 பேர் ஆந்திரா சேர்ந்தவங்க, 2 பேர் கேரளாவை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 21 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. விபத்து நடந்த உடனே அதை சுற்றியில் இருக்கிறவங்க போட் மூலியமாகவும் சென்று மீட்பு படையினர் எல்லாரும் சேர்ந்து அதில் இருந்து 26 பேரை மீட்டிருக்காங்க. துரதிர்ஷ்டவசமாக 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் அந்த லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லைஃப் ஜாக்கெட்டை ஒரு சிலர் போடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதுக்குரியதான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற உயிரிழந்தவர்களை பத்திரமாக இங்கே தாயகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது பத்திரமாக கூட்டி கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றுலா சென்ற தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கம்பெனியிலிருந்து சுற்றுலாக்காக அங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர். மற்றவர்கள் சுற்றுலாக்காக செஞ்சுருக்காங்க. துரதிர்ஷ்டவசமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.